வணக்கம். எஸ்ஆர்டி தமிழ் என்டர்டைன்மெண்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஒரு பொழுதுபோக்கு செய்தி சேனல் தமிழில். இன்றைக்கி நாம் யூடியூப்பில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். யூடியூப் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட்டு சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அல்லது ஏற்கனவே யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறவங்க கூட இதில் ஒரு வீடியோ எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும். ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஜிமெயில் அப்படின்னு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நியூ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே அங்கேயே வரும். ஜிமெயில் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும். ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட், அங்கே போய்ட்டு ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. @gmail.com அப்படின்னு அது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற மெயில் ஐடி பாருங்கள், SRT Study Circle Group @gmail.com அப்படி அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மெயில் ஐடி ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிட்ட பின்னாடி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி ஜிமெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே வரும். உங்களுக்கு ஜிமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே வரும் ஜிமெயில் அக்கௌண்ட்டு. அல்லது உங்களுக்கு இங்கேயே வரும் ஜிமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணாலும் உங்களோட மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டெலாம் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போன பின்னாடி யூடியூப் சேனலுக்கு நம்ம போகணும். இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அல்லது யூடியூப் சேனலுக்கு போகணும் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், கிளியராக தெரியும். அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஆப்ஸ் அதில் கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் யூடியூப் தெரியுது பாருங்கள், யூடியூப் சேனல், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதோ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதோ ரொம்ப ஈஸி. ரொம்ப நம்ம டென்ஷனே ஆக தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸி. புதுசாக வரவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு சேனல் நேம் கேட்கும். நீங்கள் புது சேனல் நேம் கொடுத்துக்கலாம். சேனல் நேம் இப்போ ஆல்ரெடி நான் சேனல் நேம் கொடுத்ததுனால இங்கே வரல. நீங்கள் புது சேனல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச சேனல் நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ வீடியோ நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்ல. நார்மலாக நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம். நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், வீடியோ ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் சேனல் கிரியேட் ஆகிடுச்சு, உங்கள் சேனல் வந்துருச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஐக்கான் தெரியும். ஸோ இந்த ஐக்கான்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நமக்கு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த சேனலில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கூட கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஐக்கான் நம்ம பிராண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது எப்படின்றது போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே உங்களோட சேனல் நேம் வந்துடும். அங்கே போய்ட்டு நீங்கள் யுவர் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் பேஜ் இது இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் பேஜில் நீங்கள் பாருங்கள், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் பாருங்கள், இந்த வீடியோ மாதிரி சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள், கிரியேட் ஏ வீடியோ ஆர் போஸ்ட் அப்படின்ற சிம்பிள். அப்போ என்ன பண்ணுறீங்க, அதை கிளிக் பண்ணுறீங்க பாருங்கள், இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் அப்லோட் வீடியோ அதை கிளிக் பண்ணி கோ லைவ்லாம் இப்போ நம்ம தேவையில்ல. நம்ம புதுசாக இருக்கிறதுனால அந்த கோ லைவுக்குலாம் போக தேவையில்ல. அப்லோட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும். இந்த பேஜ் வரும், உங்களுக்கு அப்லோட் வீடியோ பேஜ் வரும். அப்லோட் வித் கிளாசிக் அது நம்ம போக தேவையில்ல. நம்ம இந்த இடத்துல பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப் வீடியோ ஃபைல்ஸ் டு அப்லோட் அப்படின்ற முறையில் நம்ம ட்ராக் பண்ணி இங்கே இழுத்து விட்டுக்கலாம். அல்லது செலக்ட் ஃபைல் அப்படியும் நம்ம செஞ்சுக்கலாம். 2 வழிமுறை இருக்குது. நம்ம செலக்ட் ஃபைல் கிளிக் பண்ணி போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல செலக்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வீடியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க. எந்த இடத்துல வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிடுங்க. பாருங்கள், எந்த இடத்துல வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன், வீடியோ அப்லோட் ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சுனாவே இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ, வீடியோவுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்களா, அந்த நேம் தான் இங்கே வரும். உங்களுக்கு அதே நேம் இருக்கட்டும் அப்படின்னா அதே நேம் கொடுத்துக்கலாம். நான் முதல்ல அதுக்கு நேம் கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு இந்த நேம் வந்திருக்கு. உங்களுக்கு அதே நேம் இருக்கட்டும் அப்படின்னா அதே நேம் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நான் வேறு நேம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு நேம் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நார்மலாக இங்கிலீஷில் டைப் ஆகிடும். தமிழில் வேணும் அப்படின்னா தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா கூகுள் இன்புட் டூல் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரௌசருக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் இன்புட் டூல் இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே கூகுள் இன்புட் டூல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் தமிழில் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தமிழ்னு வரும். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் டிக் வந்துடும். டிக் வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழ் ஃபோனடிக்ஸில் டைப் பண்ணலாம். உதாரணத்துக்கு தமிழ் அப்படின்னா TAM அப்படியே நீங்கள் டைப் பண்ணலாம். தமிழ் அப்படின்னு சொல்லி TAML அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும்.
இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும். ஸோ நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். ஒரு வீடியோவுக்கு டைட்டில் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் டைட்டில் கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக கொடுங்க. இப்போ வீடியோ அப்லோட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு 7% அப்லோடட், 17 minutes left. ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டே இருக்கும். இது ஃபுல் ஆகணும், இங்கே ஃபினிஷ்டுன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம சில வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ், இந்த வீடியோ எதுக்காக தயாரிச்சிங்க, என்ன டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுத்துக்க போகிறோம். அதனால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஹேஷ்டேக் கூட கொடுத்துக்கலாம். ஹேஷ்டேக் எப்படி கொடுக்குறது அப்படின்றது நம்ம இந்த சேனலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹேஷ்டேக் கொடுக்குறது எப்படின்னு சொல்லி கூட பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இந்த டைட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒரு முறை கொடுத்துக்கோங்க. ஏன்னா வீடியோ சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்கிரிப்ஷனும் டைட்டிலும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டைட்டில் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம முன்னே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம். ஹேஷ்டேக் எப்படி கொடுக்குறதுன்றது வீடியோ சேனல் இருக்குது, பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், SRT தமிழ் என்டர்டைன்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஹேஷ்டேக் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஒரு சிலதெல்லாம். இந்த வீடியோக்கு சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அல்லது உங்கள் சேனல் சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம் ஒரு வீடியோவுக்கு. ஏன்னா நம்ம தம்ப்நெயில்ன்றது அந்த போஸ்ட்டு ஆல்ரெடி அங்கே 3 தம்ப்நெயில் கிரியேட் ஆகிருக்கும், அதுவே கிரியேட் பண்ணும். நம்ம அந்த மாதிரி அந்த தம்ப்நெயில் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது, நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்காது. நம்மளாக ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, MS Paintல தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறோம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளது வீடியோ இருக்குது, பாருங்கள். அல்லது canva.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ஈஸியாக தம்ப்நெயில் நம்ம கிரியேட் பண்ணலாம், அட்ராக்டிவ் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதும் வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த சேனலில் யூடியூப் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லாமே, நீங்கள் அது பாருங்கள். ஸோ அப்லோட் தம்ப்நெயில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தம்ப்நெயில் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் உங்கள் வீடியோ முதல்ல பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு நல்ல அட்ராக்ஷனாக நீங்கள் கொடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ ஒரே கண்டென்ட் சம்மந்தமான வீடியோவை ஒரே இடத்துல போட்டு வச்சிங்கன்னா அதை எல்லாரும் அந்த வீடியோக்கு அடுத்தது அடுத்த வீடியோக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் ஒரே விஷயத்துக்கு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த பாடம் வகுப்பு 2 பாடம் 8 அது சம்மந்தமான வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2ஆம் வகுப்பு பாடம் 8ல் வந்து 3 வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ 3 வீடியோவும் இந்த வகுப்பு 2 பாடம் 8ல் நான் போட்டு வச்சுக்கிறேன். அதனால் இங்கே டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலையும் நியூ பிளேலிஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி நான் தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா கூகுள் இன்புட் டூல் அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதை கிளிக் பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கேட்கும் அப்படின்னா, இது வந்து கிட்ஸ் சம்மந்தமானதா அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் கிட்ஸு சம்மந்தமானதா எஸ்ன்னு கொடுக்கணும். கண்டிப்பாக கிட்ஸ் சம்மந்தமானா எஸ் கொடுக்கணும். கிட்ஸு சம்மந்தமானது இல்லை அப்படின்னா நோ கொடுக்கணும். ஸோ இது வந்து நோ, இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸு. ஸோ கிட்ஸ் சம்மந்தமானதுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கிறது தான் நல்லது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்க மட்டும் தான் பார்க்கணுமா, அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் அது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை எல்லோரும் பார்க்கலாம், காமனாக பார்க்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை வீடியோவில் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோர் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு டேக் இருக்கும். கண்டிப்பாக டேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் வீடியோ வந்து சர்ச் ஆப்ஷனில் வரும். டேக்கில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் வரும். ஸோ டேக்கில் வந்து நீங்கள் முக்கியமான வேர்ட்ஸு இந்த வீடியோவை சர்ச் பண்ணால் என்ன எழுத்தில் சர்ச் பண்ணால் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணும். இப்போ யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் ஒரு வீடியோவை. ஸோ சர்ச் பண்ணால் அந்த வீடியோ வரும், என்ன அந்த சம்மந்தமான வீடியோ எல்லாம் வரும். அந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது அந்த வீடியோ வரணும் அப்படின்னா அந்த டேக்ஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு போடுறேன், இன் தமிழ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதாங்க டேகு, இது எல்லாமே டேகு. ஸோ இந்த மாதிரி டேகுங்க நீங்கள் கொடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து இந்த இடத்துக்கு தெரியும். ஸோ எந்த டேக் இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமானதெல்லாம் வரும். ஸோ நம்மளுடைய வீடியோவும் இந்த இடத்துக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த டேக் கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்களும் இங்கே டேக் கொடுத்துக்கோங்க. நான் டேக் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் MS Wordல, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் MS Wordல டைப் பண்ணி கூட நீங்கள் இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். டேக் பார்த்தீங்கன்னா டேக் உங்களுக்கு வந்து 500 எழுத்துக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் சொல்ல விட்டுட்டோம். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 எழுத்துக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 5000 எழுத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மிச்சம் இருந்தால் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் காமிக்கும், ராங் சிம்பிள் காமிக்கும். உதாரணத்துக்கு நான் பாருங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து 100 எழுத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டைட்டில்ஸு. டிஸ்கிரிப்ஷன் 5000,
டேக்ஸ் 500. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டேக் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்ட பின்னாடி அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ், சப்டைட்டில் அண்ட் க்ளோஸ்டு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருங்க. தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் வேறு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட அது கொடுங்க. எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா வீடியோ சர்ச் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேருந்து சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடனே இந்த வீடியோ எடுத்து கொடுக்கும். அதனால் நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது பெஸ்ட்டு. எந்த லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் இங்கே கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அவங்க வீடியோ சர்ச் பண்ணும்போதே இன் தமிழ், இன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இன் தமிழ் நீங்கள் கொடுக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு நமக்கு அங்கே சர்ச் ஆப்ஷனில் கிடைக்கும், வியூவர்ஸ் சர்ச் பண்ணும்போது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லை, நம்ம இதை விட்டுடலாம், லீவ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் டேட் அண்ட் லொக்கேஷன். ஸோ எந்த டேட்டில் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதாக தான் ரெக்கார்டிங் டேட் அண்டு லொக்கேஷன். நம்ம கொடுக்கலாம் கூட அதே எடுத்துக்கும், இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் டேட் கொடுத்துக்கலாம். அடுத்து வீடியோ லொக்கேஷன், நான் முன்னே சொன்ன மாதிரி லொக்கேஷன் கொடுத்துக்கிறதும் நல்லது. ஏன்னா இந்த வீடியோ எங்கேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து இது டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து சர்ச் பண்ணால் இந்த வீடியோ உடனே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணினாவே அங்கேயே வரும். உங்கள் ஊர் பேர் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அது கூட இங்கே வரும். நீங்கள் டைப் பண்ணும்போது அங்கே வரும். பெரிய சிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா, உதாரணத்துக்கு சென்னை, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது கூட இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகிட்டு இப்போ ப்ராசஸ் ஆகுது. 0% ப்ராசஸ்டுன்னு வந்துருக்கு. இது வந்து 100% ப்ராசஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். லைசன்ஸ் 2 வகைப்படும். ஒன்று ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், இன்னொன்று கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுனா நமக்கு மட்டும் சொந்தம் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிரியேட் காமன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொந்தம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணது நமக்கு மட்டும் தான் சொந்தம். அதனால் நம்ம அந்த இது கொடுத்துக்கலாம். நம்ம மற்றவங்க வீடியோவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வீடியோவை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். அதனால் வந்து மற்றவங்க வீடியோவும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம வீடியோ மற்றவங்க யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் அல்லோ எம்பெடிங் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம அப்படியே விட்டுடலாம். கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரி தயாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எந்த கேட்டகரி, நான் இப்போ எஜுகேஷன் பண்ணாலும் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் நியூஸு, பாலிடிக்ஸ், என்டர்டைன்மெண்ட்டு, காமெடி, இல்லை நீங்கள் என்ன வேணுமோ, டிராயிங், ஸ்போர்ட்ஸு நிறைய இருக்குது. உங்களுக்கு எதுவோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபிலிம் சம்மந்தமானது, ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுவாங்க சில பேர், அது சம்மந்தமாக ஃபில்மு, அனிமேஷன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவும் அதே தான், முன்ன சொன்ன மாதிரி தான். நம்ம சர்ச்சில் எஜுகேஷன் சம்மந்தமானதுனா எஜுகேஷன் சம்மந்தமானது கொண்டு வந்து கொடுக்கும். ஃபிலிம் சம்மந்தமானதுனா ஃபிலிம்ஸ், நீங்கள் இங்கே ஃபிலிம்னு கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்சில் அவங்க தேடும்போது உங்களுக்கு அங்கே கொண்டு போய் நிறுத்தும். இது அதே மாதிரி கமெண்ட் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணலாமா வேணாவா, அது நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம். டிசேபிள் கமெண்ட் கூட கொடுத்துக்கலாம். யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா டிசேபிள் கமெண்ட் கொடுத்துக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது அலோ கொடுத்துக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம். கொடுத்துட்டு பாருங்கள், ஃபினிஷ்டு ப்ராசஸிங் வந்துடுச்சு. ஃபினிஷ்டு ப்ராசஸிங் இங்கே கீழே வந்துருக்குது. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். கீழே பாருங்கள், இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா 2வது செக்ஷனுக்கு வரும். வீடியோ எலிமெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வருது. ஸோ வீடியோ எலிமெண்ட்ஸுக்கு போய்ட்டு ஆட் ஆன் எண்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறது நல்லது. ஆட் ஆன் எண்டு ஸ்க்ரீன் எப்படி கொடுக்குறதுன்றது தனி வீடியோவே இருக்குது, நீங்கள் அது பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன் எப்படி கொடுக்குறதுன்ற வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, அது பாருங்கள். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆட் கார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கொடுக்குறது அப்படின்றதும் தெளிவான வீடியோ இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிட்டர்ன் டு யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்துக்கோங்க. ஆட் கார்ட்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பின்னாடி அவ்வளோதாங்க, 2 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது 3 விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து உடனே இப்போ பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிக் கொடுத்துருக்கோங்க. அல்லது கொஞ்சம் அப்புறம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ப்ரைவேட் கொடுத்துட்டு கூட அப்புறம் மெதுவாக என்றைக்கு நமக்கு தேவையோ அன்றைக்கி கூட நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா அன்லிஸ்டடில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு மற்றது எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்ல. பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம யூடியூப்பில் க்ரியேட் பண்ண இந்த வீடியோ மற்றவங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம வியூவர்ஸுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை. ஸோ ஃபேஸ்புக் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா பாருங்கள், ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கிறீங்க, அதுவே காமிக்கும் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு. ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு போஸ்ட் டு ஃபேஸ்புக் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு யூடியூபுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம வியூஸ் அதிகம் ஆகும். அதனால் அது ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அப்லோட் பண்ணணும்னாலும் ட்விட்டரை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுவே எல்லாமே வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவை, ட்வீட்ன்றது மட்டும் கிளிக் பண்ணால் போதும், ட்விட்டரில் போஸ்ட் ஆகிடும் நம்ம வீடியோ. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இடத்துக்கே வந்துடும். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். போதும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். பெருக்கல் குறி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணிட்டோம்னா பாருங்கள் இந்த இடத்துல நம்மளோட வீடியோ இங்கே வரும் பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்னைக்கு டேட்டில் அப்லோட் பண்ணது இங்கே வந்துடுச்சு. நம்ம வீடியோ இங்கே தெரியும். நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ ப்ளே ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் வீடியோ டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். நம்ம இன்னொரு முறை செக் பண்ணிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது தான். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வீடியோ ரன் பண்ணி பார்க்கணுன்னா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு தமிழ் சொல்லி பழகுக. அவ்வளோதாங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அருமையான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா நான் சொல்கிறேன். நான் srtstudycirclegroup@gmail.com அந்த மெயிலுக்கு கூட மெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.